நம்ம எல்லாருமே இந்த ஃப்ரேஸை கேள்விப்பட்டிருப்போம். மார்க்கெட் கிரைசிஸ் அப்போ அந்த பை த டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிப் அப்போ பை பண்ணுங்க அப்படின்னு. பட் நான் சொல்றேன், மார்க்கெட் கன்ஃபியூஷன்ல வாங்குறது, நாட் அ ஃபுல் ப்ளோன் கொலாப்ஸ்ல வாங்குறது இல்லை, பட் மார்க்கெட் கன்ஃபியூஷன்ல வாங்கும் போது தான் அந்த ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களால் பார்க்க முடியும். மேபி இது கேட்க கவுண்டர் இன்ட்யூட்டிவா இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே நெக்ஸ்ட் பிக் கிராஷ்காக தான் வெயிட் பண்ணுவாங்க, அவங்க கேஷை டிப்ளாய் பண்றதுக்காக. ஆனால் சீசன்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு உண்மை தெரியும், இந்த பீரியட்ஸ் ஆஃப் அன்சர்டினிட்டியில தான் ஆஃபன் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்க முடியும் அப்படின்ற. ஸோ இந்த வீடியோவில் ஏன் மார்க்கெட் கன்ஃபியூஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஃபுல் ப்ளோன் மார்க்கெட் கிராஷில் வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ரொம்ப லுக்ரேட்டிவாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்வெஸ்டிங், அதுவும் எஸ்பெஷலி ஒரு கிரைசிஸ் அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதை ரொமான்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஹின்சைட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட்? இந்த .com பபிள் இன் 2000 எடுத்துக்கோங்க, இல்லைனா குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆஃப் 2008 எடுத்துக்கோங்க. ஆனால் கேட்ச் என்னென்னா, கிரைசிஸஸ்லாம் எப்போவுமே ரேர், அன்பிரிடிக்டபிள், ஆனால் அது நடக்கும்போது ரொம்ப டெரிஃபையிங்காக இருக்கும். ஃபியர் பீக்கில் இருக்கும்போது யாரும் ஸ்டாக்ஸ் பை பண்ணுறதை பற்றி எக்ஸாக்ட்லி யோசிச்சுட்டும் இருக்க மாட்டோம். கிரைசிஸஸ் ரியர் வியூ மிரர் பார்க்கும்போது வேணும் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும், பட் அந்த மொமெண்ட்ல அது கேயாட்டிக்கா இருக்கும். அண்ட் அதை டைம் பண்றதுன்றது இஸ் அ ஃபூல்ஸ் கேம். ஸோ மார்க்கெட்டை டைம் பண்ற இந்த ஐடியா தியரியில் வேணால் கிரேட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த பர்ஃபெக்ட் பாட்டம்காக நம்ம வெயிட் பண்ணுறதுன்றது, அதுவும் லோவஸ்ட்டில் இருக்கிற போது அந்த பிக் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் பாட்டம் நம்மளுக்கு ஹின்சைட்டில் தான் அப்வியஸாகவே இருக்கும். ஆனால் அந்த கிராஷ் அப்போ நம்ம ஃபீல் பண்ணுறது எல்லாமே இந்த ஃபியர் அண்ட் அன்சர்டனிட்டி தானே. எவ்ரி கிராஷ் ஃபீல்ஸ் லைக் த லாஸ்ட் ஒன். வாட் இஃப் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த மார்க்கெட் அஸ் வி நோ இட்? இந்த மாதிரி தான் யோசனைகள் வரும். ஆனால் ஹார்ஷ் ட்ரூத் என்னன்னா, எப்போ மார்க்கெட் பாட்டம் வரும் இல்லை எதிர் அதை ட்ரிகர் பண்ணணும்னு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கெஸ் பண்றது ஹார்ட் மட்டும் கிடையாது, இட்ஸ் அ லூசிங் கேம்னே சொல்லலாம். ஸோ ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட் கன்ஃபியூஷன்ல இருக்கு. அன்சர்டன் டைம்ஸ்ல வேல்யூவேஷன் ஆஃபன் அட்ராக்டிவா இருக்கும், சென்டிமெண்ட் வீக்கா இருக்கும், அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ் சைட் லைன்ஸ்ல இருந்து பார்ப்பாங்க, வெயிட்டிங் ஃபார் திங்ஸ் டு clear up, and by the time the fog lifts, prices already adjust ஆகியிருக்கும். So confusion means less competition and an underrated advantage for the patient investor. So market unclear இருக்கும் போதும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு it requires conviction. ஒரு பிலீஃப் இருக்கணும், market will eventually reward patience அப்படின்னு. ஏன்னா கன்விக்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரூட்டட் இன் ப்ரிப்பரேஷன், நாட் ப்ரிடிக்ஷன். இது எப்படி பில்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பில்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் லாங் டேர்ம் எக்கனாமிக் டிரைவர்ஸ் லைக் டெமோகிராஃபிக்ஸ், பாலிசி ரிஃபார்ம்ஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ. இதெல்லாம் நம்ம நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா கன்விக்ஷன் இருந்துச்சுன்னா we will not be swayed by short term noise. இன்ஸ்டட் மார்க்கெட் அன்சர்டனா இருக்கும் போதுமே நம்ம டிசிப்ளின்டா இருக்க இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர் அ நேச்சுரல் பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிங் சைக்கிள். இது மார்க்கெட் கிராஷ் கிடையாது, ரியாலிட்டி செக்னு சொல்லலாம். ஏன்னா வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹை ஆகும் போது மார்க்கெட் அதோட ஃபேர் வேல்யூக்கு திரும்பி அட்ஜஸ்ட் ஆக வேண்டியதாக இருக்கும். இது எப்படின்னா மார்க்கெட்டை ரீகேலிப்ரேட் பண்ணுற மாதிரி, அதோட ப்ரைஸஸ் அண்டர்லைங் ஃபண்டமெண்டல்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ எந்த இன்வெஸ்டர்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸில் சாலிட் அசட்ஸ் பை பண்ணுறதுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண கொடுக்குது. ஸோ கீ என்னன்னா, யாரால இந்த டெம்பரரி ஃபாக் ஆஃப் அன்சர்டனிட்டிக்கு பியாண்டாக பார்க்க முடியுதோ அவங்களால இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமா கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும். பட் ஒரு பவர்ஃபுல் ட்ரூத் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓவர்லுக் பண்ணுறாங்க. அது என்னன்னா, ஸ்மால் பெட்ஸ் அது வெல்த் பில்ட் பண்ணாது, ஸ்மார்ட் சைசிங் தான் வெல்த் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா ஒரு ஹை ரிட்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் வாண்ட் மூவ் த நீடில். பட் இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு பீரியட் ஆஃப் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ் டைமில் நீங்கள் 10 lakhs டிப்ளாய் பண்ணுறீங்கன்னா ஈவன் வித் மாடரேட் ரிட்டர்ன்ஸ் யூ கேன் லீட் டு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் வெல்த் க்ரோத் ஓவர் டைம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி அன்சர்டைன் டைமில் எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணி இப்படி ஒரு மூவ் பண்ணுறது அப்படின்னு. பட் த ஆன்சர் லைஸ் இன் ரெடியூசிங் யோர் டவுன் சைட் ரிஸ்க், அண்ட் அதுக்கு டைனாமிக் அசட் அலோகேஷன் பிகம்ஸ் அ கேம் சேஞ்சர்.
டைனாமிக் அசட் அலோகேஷன்றது ஜஸ்ட் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் சேஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து இந்த ரைடை ஸ்மூத் அவுட் பண்ணி அன்சர்டன் டைம்ஸில் ஸ்கேல் அப் பண்ண ஈஸியர் ஆகும். எப்படி டைனாமிக் அசட் அலோகேஷன் ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஹெல்ப் ரெடியூஸ் இன்டரம் வாலட்டாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் ரிட்டர்ன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் லார்ஜர் கேபிட்டல் டிப்ளாய்மெண்ட்க்கு அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுடைய ஈக்விட்டி அண்ட் டெப்டை மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி இந்த எக்ஸ்போஷரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது DAAல இந்த அக்ரெசிவ் இன்வெஸ்டிங் ப்ளஸ் காஷியஸ் சேவிங் இதுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அரைஸ் ஆகும்போது ஒரு அன்பிரடிக்டபிள் ஸ்விங்ஸோட ஃபியர் இல்லாமல் நீங்கள் போல்ட் மூவ்ஸ் பண்ண இது உங்களுக்கு என்ஷோர் பண்ணும். ஸோ இந்த வீடியோலேருந்து ஃபைனல் டேக்அவே என்ன, உங்களுக்கு மார்க்கெட்டில் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்ஸ் இன் அ டிகேட் மார்க்கெட் கிராஷ் தேவை கிடையாது. மார்க்கெட் ஃப்ரீக்வெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரெசென்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் யார் அந்த மாதிரி அன்சர்டைன் டைம்ஸில் willing to act on those அவங்களுக்கு தான் அது அவைலபிளாக இருக்குது. கிளாரிட்டி கம்ஃபர்டபுள், ஆனால் கன்ஃபியூஷன் பாருங்கள், அதில் தான் ரியல் ப்ராஃபிட்ஸ் ஆர் மேட். அன்சர்டனிட்டியை ஒரு ப்ரிப்பரேஷன், கன்விக்ஷன் அண்ட் ரைட் ஸ்ட்ராட்டஜியோட அப்ரோச் பண்ணும்போது யூ கேன் மேக் ரியல் ப்ராஃபிட்ஸ். ஸோ எப்போ நெக்ஸ்ட் கிராஷ் அப்படி கேட்குறதுக்கு பதிலாக உங்களை நீங்களே எப்போ மற்றவங்க அன்ஷூராக இருக்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா அப்படின்னு உங்களை கேட்டு பாருங்க. ஏன்னா அன்சர்டனிட்டியை நேவிகேட் பண்ணுறது இஸ் ஃபார் ஈஸியர் வென் யூ ஹாவ் அ சாலிட் ஃபினான்ஷியல் பிளான் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் பை யோர் சைட். அந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸ்க்கு ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா ரிஸ்க் அசஸ் பண்ண அண்ட் உங்களோட ஆப்டிமல் இன்வெஸ்ட்மெண்ட் சைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் ஒரு டைனாமிக் அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்கள் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணுறதுக்கும் அவங்க மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அன்சர்டனிட்டி டோன்ட் லெட் இட் ஹோல்ட் யூ பேக். ஒரு ரைட் ஃபினான்ஷியல் பார்ட்னரை உங்கள் சைடில் வச்சுருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Until next time, thank you for watching. இதுக்கான ஒரு blog post எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.